நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு, அப்புறம் சொல்லு. இந்த அன்பார்ந்தக்காக காத்திருப்போம். எல்லாரையும் அழைத்ததற்கு பிறகு நம்மை அழைப்பார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடாது. கலைஞரா பெரியார எல்லாருமே ப்ரூஸ்லி தான். அவங்க எல்லாம் ஒரு ப்ரூஸ்லி. அவங்களுடைய குத்தாவை அடி வாங்கினவனுக்கு தான் தெரியும். அன்பார்ந்த இந்த எழுச்சிமிகு திராவிட இயக்கத்தினுடைய அப்படின்னு ஆரம்பிப்பார் தலைவர். அந்த அன்பார்ந்தக்காக காத்திருப்போம். அதற்கு பிறகு எல்லாரையும் அழைத்ததற்கு பிறகு நம்மை அழைப்பார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அப்படி கூப்பிடும் போது கைகளை நாங்கள் தயாராக வைத்துக் கொண்டு தட்டி அதில் குதூகலிப்போம். கலைஞருடைய உரைகள், கலைஞருடைய திரைப்பட வசனங்கள் இவற்றையெல்லாம் கேட்டு அதே போல நானும் ஆக வேண்டும் என்று திரைப்படத்துறைக்குள் வந்தேன். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் என்ற வசனம், கோவிலில் குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன், ஏன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. இப்படி அவருடைய வசனங்களை எல்லாம் கேட்டு அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிகு வசனங்களை எல்லாம் எழுத வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் நானும் திரைப்படத்திற்குள் வந்தேன். ஆனால் நான் எழுதிய வசனம் ஒன்றிரண்டே உங்களுக்கு சொல்லும் போது தெரியும். நான் ஓடினேன், எவ்வளவு தூரம் ஓடினேன் உங்களுக்கு தெரியும். நீ நிதானமா இல்ல, உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு, அப்புறம் சொல்லு என்பதை போன்ற அர்த்தம் மிகுந்த வசனங்களை எல்லாம் நான் நிறைய எழுதியிருக்கேன். எனக்கு மிகவும் பிடித்தமான வசனம் தான் அது. காதல் காட்சிகளில் கலைஞர் இதை போல ரொம்ப அற்புதமாக எழுதுவார். கலைஞருடைய காதல் காட்சிகள் இருவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதெல்லாம் சுவாரஸ்யமாக எழுதுவாரு. ஆனால் இதை இவங்க பேசுறாங்க இல்லையா, ஒரு திரைப்படம் என்றால் ஒரு கதாநாயகன், அவனை எதிர்ப்பதற்கு ஒரு ஒற்றை வில்லன், இப்படி நீங்கள் திரைப்படத்தை அமைக்கிறீர்கள். ஏனென்றால் எங்களுடைய தேவை எப்படி, ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரு எதிரியை உருவாக்குவது, ஒரு சித்தாந்தத்தை எதிர்ப்பது என்பது ஜனங்களுக்கு உருவம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படி எதிர்ப்பது காட்டுவது என்பது எங்களுக்கு சாத்தியம் குறைவா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அது எங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கு. பராசக்தியினுடைய கிளைமேக்ஸ்ல அவர் சித்தாந்தத்தை எதிர்க்கிறார். அந்த நீதிமன்ற காட்சியே அவர் எதிர்க்கிறார். எந்த நீதிமன்ற காட்சியை எடுத்தாலும் சரி, அவர் மனோகராவில இருந்து ராஜ முன்னாடி இருக்கிற தர்பார்ல பேசினாலும் சரி, அங்க ஒரு பேசுகிற வசனங்கள் எல்லாமே ஒரு சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய வசனங்களாக அவர் எழுத முடியும் அவரால். அந்த காலகட்டத்தினுடைய திரைப்படங்களும் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சியும் அப்படிப்பட்ட சூழலை கலைஞருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. கலைஞரும் அப்படிப்பட்ட சூழலை தான் எழுதிய திரைப்படங்களுக்கெல்லாம் அவரே உருவாக்கிக்கிட்டார். அப்படிப்பட்ட வலிமை அவருக்கு இருந்தது. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ப்ரூஸ்லி புத்தகத்திற்கு ஒரு தனித்தன்மை உண்டு. இவர்கள் பேசிய எந்த புத்தகத்திற்கும் இது குறைவானதும் அல்ல. இது அரசியல் புத்தகம் இல்லை, இது ஒரு கதாநாயகனை பற்றிய புத்தகம் என்றுதான் நானும் வாங்கி படிக்கிறேன். ஆனால் இதனுடைய அரசியல் ரொம்ப தெளிவாக, ஆழமாக, பிரமாதமான ஒரு அரசியல் சொல்றார் ப்ரூஸ்லி. எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தனித்தன்மையை இழந்து விடாதே. இதுதான் ப்ரூஸ்லி இந்த புத்தகத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட செய்தி. இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், ப்ரூஸ்லி ஹாலிவுட்டில் கால் பதிக்கும் போது அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நான் கல்லூரி காலத்தில் என்டர் த டிராகன், ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன், தி பிக் பாஸ், இதை போன்ற, நான் கல்லூரி காலத்தில் இல்லை, இன்னும் +2 இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட படங்கள்லாம் வெளிவந்த காலம். அதற்கு முன்னாடியே அவர் ஹாலிவுட்டுக்கு போய் அங்கே ஹாலிவுட்டில் கால் பதிக்க முடியாமல் ஹாங்காங்குக்கு திரும்பி அங்கே தான் இந்த படங்கள்லாம் எடுத்திருக்கார். என்டர் த டிராகன் மட்டும் ஹாலிவுட்டில் வார்னர் பிரதர்ஸ் எடுக்கிறாங்க. அதற்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு 30 வயதுல இந்த படம் எடுக்கிறாங்க. 20 வயதுல 22 வயதுல ஹாலிவுட்ல கால் பதிக்க முயன்று முடியாமல் போய் ஹாங்காங்குக்கு திரும்புகிறார். ஏனென்றால் அவருக்கு அங்கே இனத்தின் அடிப்படையில்
ஒரு ஆசியாக்காரனை ஹீரோவை போட்டு படம் எடுப்பதா என்று அங்க வந்து ஒரு இன பாகுபாடு, அவரை கதாநாயகனாக ஆக்காமல் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்பது மற்றொரு செய்தி. அதை எதிர்த்து அவர், நான் இங்க இருந்தா இங்க முன்னேற முடியலன்னா பரவாயில்ல, நான் ஹாங்காங்குக்கு போய் என் படத்தை எடுக்கிறேன். அவரே கதை எழுதுறாரு, அவரே திரைப்படங்களுக்கு வசனம் எழுதுறாரு. அதுல எல்லாம் வந்து சில வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் அரசியல் ரீதியாக பல வசனங்கள் எழுதுறாரு. அதாவது நேரடியாக கமர்ஷியல் படத்துக்கு எழுதக்கூடிய வசனங்கள் போலதான் இருக்கும். ஆனால் அது உள்ளார்ந்த அரசியல் எண்ணங்களும் ஒரு அரசியல் கொள்கைகளும் கூட இருக்கு. அப்படிப்பட்ட ப்ரூஸ்லி ஹாங்காங்ல போய் படம் எடுத்து 2 படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு பிறகு அவருடைய தற்காப்பு கலையினுடைய வேகத்தை பார்த்து மிரண்டு போய் ஹாலிவுட் அவரை கூப்பிடுது. ஹாலிவுட்டை வியக்க வைத்து இந்த ஹாங்காங்கில் எடுக்கப்பட்ட இந்த தற்காப்பு கலையை வந்து உலகமெல்லாம் பிரபலப்படுத்துவதற்கு வார்னர் பிரதர்ஸ் அவரை அழைத்து மிகப்பெரிய படம் எடுக்கிறது, மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அப்படி படம் எடுக்கிற போது அவருக்கு பலவிதமான அவருடைய சின்ன வயசுலேருந்து உருவாக்கி வைத்திருக்கிற பல எண்ணங்கள், பல, அதாவது தற்காப்பு கலையை உலகமயமாக்க, அதாவது பிரபலப்படுத்த வேண்டும், உலகமெங்கும் பிரபலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவர் அதை வந்து எண்ணத்தை வந்து செயல்படுத்தி பார்க்குறாரு. நம்ம இன்னைக்கு வீட்டில் என் பையன் 3 வயசு இப்போ காலேஜ் முடிச்சிட்டான். அவன் 3 வயதாக இருக்கும்போது நான் கராத்தே கற்றுக்கிறேன்னா அவனுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்தது நமக்கு தெரியாது. 3 வயதுலேயே நம்ம வீட்டில் இப்போ 3 வயதில் 4 வயதில் நான் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் படி விட்டு இறங்கி வரும்போது வாசலில் ஒரு 6 குழந்தைகள் வந்து ஊன்னு சொல்லி கராத்தே கற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் பெண் குழந்தைகள் கராத்தே கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய தற்காப்புக்கு பயன்படும் என்று நாமே பள்ளிக்கூடங்களெல்லாம் வந்து பெண் குழந்தைகளுக்கு கராத்தே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த ப்ரூஸ்லி என்ற ஒற்றை பெயர் தான். தற்காப்பு என்பதை அவர் சின்ன வயசுல இருந்து அவர் ஒரு முரடனா இருக்கார். அவருக்கு தற்காப்பு தேவையில்லை. அவர் சாதாரணமாக எல்லாரும் அடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முரட்டு சுபாவம் உள்ள குழந்தையா தான் வளர்றாரு. அந்த அரசியல் சூழ்நிலையில அந்த புத்தகத்தில் விளக்கி இருக்காங்க. ஹாங்காங்கில் 2ஆம் உலக போருக்கு பின்னான ஒரு காலகட்டத்தில் அங்கு ரவுடிசம் ரோட்ல வந்து எல்லாரையும் வந்து வழிப்பறி செய்வது, அந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற போது அவர்களோடு இவரும் சேர்ந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு குழந்தையாகத்தான் வளர்றாரு. இவரை நெறிப்படுத்துவதற்காக இவரை கொண்டு போய் ஒரு குங்ஃபு மாஸ்டர்கிட்ட சேர்த்து விடுறாங்க அவங்க அப்பா அம்மா. அங்க போய் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அது இவரை ஒழுங்குபடுத்துது. அந்த ஒழுங்குபடுத்துவதில் இவருடைய ஒரு மனநிலை மாற்றம் அடையுது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து தற்காப்பு கலைக்கு பின்னால் இருக்கிற ஒரு மனித சுய தேடலை நோக்கி போறார். இது ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து ஒருத்தன் வீர விளையாட்டை கற்றுக்கொள்ளும் போது அதற்கு பின்னால் மனிதனுடைய சுய விடுதலை நோக்கி இந்த கலை இப்படி அழைத்துட்டு போகும் என்பது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை பற்றி ரொம்ப விளக்கமா எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல. ஒரு தத்துவார்த்த ரீதியான மனிதராகவும் அவர் மாறுறார். ஒரு சின்ன ஒரு வயதுக்குள்ளர 32 வயது மட்டுமே வாழ்ந்த இந்த மனிதன் தன்னுடைய 20 வயதிலிருந்து 32 வயதுக்குள்ளர தற்காப்பு கலையையும் தற்காப்பு கலைக்கு பின்னால் இருக்கிற ஒழுங்கையும் அது மனித வாழ்வு விடுதலைக்கும் அது உள்ளார்ந்த செய்திகளை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த கலையை வந்து பரப்புறான். அதை பரப்புவதனால் அவனுக்கு எதிரிகள் நிறைய பேர் வர்றாங்க. ஏன்னா அது சீன தத்துவத்தை, சீன தற்காப்பு கலையை, ஹாங்காங் கலையை ஏன் வந்து நீ உலகமயமாக்குற, அது வந்து எங்களுடைய நாட்டுக்கு மட்டுமே, நம்முடைய நாட்டுக்கு மட்டுமே என்ற தேசியவாதத்தை அவர்கள் வைக்கிறார்கள். அதற்கு எதிராக இவர் வந்து இந்த கலை என்பது உலக பொது உடைமையாகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து உலகமயமாக்குறாரு. அதனால இந்த புத்தகத்துல இன்னொரு முக்கியமான இது என்னன்னா, இது கதை புத்தகம் போல இருக்கு. வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துல நான் சொல்ற இந்த செய்திகள் எல்லாமே ஒரு கதையை போல அழகாக சொல்றாரு. இதை வைத்துக்கொண்டு ஒரு முழு திரைப்படம் கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கதை படிக்கிற சுவாரஸ்யத்தை தருகிறது இந்த புத்தகம். அவர் இறந்ததற்கு பிறகு, அவர் இறந்த 32 வயதுல அவரை வந்து நம்ம இழந்துட்டோம். ஆனா 32 வயதுக்கு முன்னாடி ஒரு 30 வயதுலேருந்து 32க்குள்ளர தான் அந்த கான்ஸ்பிரசி, அவர் எப்படி இறந்தாரு என்பதற்கான தேடல்கள்லாம் நடைபெற்றதை பத்தி சுவாரஸ்யமா சொல்றாரு. அதுல ஒரு திரைப்படம் தொடங்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சர்ப்ரைஸா ஒரு படத்தை,
ஒரு ஓப்பனிங் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கான ஒரு இன்சிடென்ட் வேணும். வந்த உடனே ஒரு கொலை நடந்துச்சு, ஒரு பாம்பு வெடிச்சுது, ஏதாவது ஒன்று போடணும். போட்டாதான் எங்களுக்கு அடுத்தவள வந்து அவன் உட்காந்து 100 ரூபா கொடுத்து 500 ரூபா கொடுத்து படம் வாங்கிட்டு வந்தவன் வந்து செட்டில் ஆவான். அவனை வந்து உட்கார வைக்கிறதுக்காக வந்த உடனே ஒரு பாம்பு பிளாஸ்ட் பண்ணு, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்தது போடு அப்படின்னு போடு. எடுத்தோடனே நாங்கள் வந்து மெதுவா அப்படி ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, அவன் வந்து ஏற்கனவே 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பான். சில சமயங்கள்ல வந்து உட்கார்ந்தோடனே அவனுக்கு பத்தாது, அவனுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஷாக். அதே போல இந்த புத்தகத்தை அவர் வந்து ரொம்ப ஒரு திரைப்பட ஓப்பனிங் போல இவனுடைய சாவிலிருந்து கான்ஸ்பிரசி, யார் யாரெல்லாம் இவரை கொலை செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதை வந்து ஒரு 5-6 காரணங்களை சொல்றாரு. அவருடைய காதலி ஒரு நடிகை, அவரோட தான் அவர் கடைசி நாள் இருந்திருக்காரு. அந்த வீட்டுல கொலை நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? நிறைய பேர் கேட்கறாங்க. இன்னும் கூட அந்த கான்ஸ்பிரசி இருக்கு. அந்த கொலை நடந்ததற்கான வாய்ப்பு இருந்திருக்குமா? அதற்கு பிறகு இவர் உலகமயமாக்கினார் இல்லையா இந்த கலையை. அதனால அவங்க வந்து சீன இந்த ஹாங்காங்ல இருக்கிற அந்த தற்காப்பு கலையில் இருக்கிற தேசியவாதிகள் இவரை கொண்டிருப்பாங்களா? இன்னொரு சஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, அந்த இவரை எதிர்த்து ஒருத்தன் நேரடியாவே போட்டி போடுறான். நேரடியாவே என்னோட சண்டையிட்டு இந்த கலையை வந்து நீ உலகமயமாக்குவது தப்பு, நீ தோத்துட்டீன்னா அதோட விட்டுறணும், இந்த பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்துவதெல்லாம் நிறுத்திடணும், அப்படி இல்லைன்னா நீ சொல்றதை நான் கேட்கறேன், நீ உலகமாக்கிக்கோ அப்படின்ட்டு அந்த போட்டியில நேரடியாக இவனை மோதுறாரு. அதுல ஜெயிச்சிடறாரு. அதனாலதான் அவர் தொடர்ந்து பள்ளிகளை எல்லாம் நடத்த முடியுது. அந்த போட்டியின் போது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அது வந்து 3 நிமிடம் ஆகுதான் அவனை கொல்லல, அவனை அடிச்சு கீழே தள்ளுறதுக்கு. அவனை அடித்து தள்ளும் போது 3 நிமிடம் ஒரு ஆக்ஷன் பண்ணி, அவர் ஆக்ஷன் தெரியும் உங்களுக்கு, படம்லாம் பார்த்துருப்பீங்க, பரபரப்பா அடிப்பார். ஒரு நிமிடத்துல 9 குத்து விட முடியும். ஒரு நிமிடத்துல இல்ல, ஒரு வினாடியில 9 குத்து விட முடியும். அல்லது பக்கத்துல ஒரு அங்குல தூரத்துல இருக்கிறவனை புஷ் பண்ணாருன்னா அவன் அந்த சவுத்துல போய் விழுவான். அந்த அளவுக்கு அவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவரு அந்த பாரம்பரியமான அந்த வீரரை 3 நிமிடத்துல வீழ்த்துறாரு. நம்மளாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறோம், அவ்வளவு பெரிய வீரனை 3 நிமிடத்துல வீழ்த்துறாருன்ட்டு. அவர் போய் ஒரு ஓரமா உட்காந்துருக்காரு. காதலி போய் கேட்கிறார், என்னாச்சு அப்படின்ட்டு. இல்ல, அவரை வீழ்த்துவதற்கு நான் நெடுநேரம் எடுத்துக்கொண்டேன். இந்த பாரம்பரியமான கலை முறைப்படியான இதுல வந்து நம்ம போனோம்னா இவ்வளவு நெடு நேரத்தை செலவழிக்க வேண்டி வரும். தற்காப்பு கலை என்பது யாரும் திட்டமிட்டு முறைப்படி இலக்கணப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. தற்காப்பு கலை என்பது திடீர்னு ஆபத்து வந்துச்சுன்னா நம்ம வந்து மனிதன் என்ன அவசரத்துக்கு என்ன செய்வானோ அது மாதிரி செய்யணும். ஆகவே இந்த கலையில் சில மாற்றங்கள் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்கான கலையை தானே வடிவமைக்கிறார். அதுதான் தன்னுடைய பள்ளிக்கூடத்துல கட்டி கொடுக்குறாரு. அவர்கள் சார்பாக யாராவது வந்து கொண்டிருக்கலாமோ, இப்படி ஒரு கதை வந்து சொல்லும் போது ஒரு சுவாரஸ்யம். அவர்கள் கொண்டிருக்கலாமோ, இப்படி ஒரு 5-6 காரணங்களை அழகாக அடுக்கிறாரு. இப்படி அவர் எப்படி செத்தாரு என்பது கடைசி வரைக்கும் தெரியல. இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியல. நான் வந்து தி லாஸ்ட் சாமுராய்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல பார்த்திருக்கேன். அந்த படத்துல ஜப்பான்ல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கிளர்ச்சி கும்பலை அடக்குவதற்கு அமெரிக்கா வந்து ஒரு படையை அனுப்புது. டாம் குரூஸ் வராரு. வந்து இவர்கள் போராடுவதையெல்லாம் பார்த்துட்டு இவர்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரை விட்டு அனுப்பினவனை விட்டு போராடுகிறவர்களோட சேர்ந்துட்டு அரசாங்கத்தை எடுத்து போராடுவார். இப்படிப்பட்ட ஒரு கதை. இது அவதார் படத்துல கூட இருக்கும். இப்படி போராடும் போது இங்க கடைசியில வந்து அந்த போர் வீரன், ஜப்பானிய போர் வீரன் சாமுராய், அவன் வந்து போர்ல தோற்க போற சூழ்நிலையில தன் கையில் இருக்கிற குறுவாளை வானத்தை நோக்கி வீசி எறிந்து தன்னுடைய மார்பை அதுக்கு முன்னாடி காட்டி மறித்து விழுந்துருவான், செத்துருவான். இப்ப இவனை வென்றுட்டோம் என்ற மகிழ்ச்சியோடு அமெரிக்க வீரர்கள் எல்லாம் போவாங்க. அங்க கேட்பாங்க, அந்த மன்னர் கேட்பாரு, அவன் எப்படி செத்தான்? டாம் குரூஸ் பதில் சொல்வார், கதாநாயகன், அவன் எப்படி செத்தான் எனக்கு சொல்ல முடியாது, ஆனால் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை நான் சொல்ல முடியும். அதுதான் எனக்கு நினைவு வந்தது. ப்ரூஸ்லி எப்படி செத்தார் என்பதில் சந்தேகங்கள் இருக்கலாம், ஆனால் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு அழகான நினைவுகளை ஒரு மனிதன் விட்டு செல்ல முடியும் என்றால், அது வந்து ஒரு முதல்லயே வந்து அவருடைய பொன்மொழி ஒன்றை அந்த புத்தகத்தில் சொல்றாரு. அது வந்து ஒரு அழகான நினைவுகளை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் விட்டு செல்கிறான் என்றால் அவன் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். அப்படி ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் இந்த ப்ரூஸ்லி. உன்னை பற்றி நிறைய செய்திகள் இந்த புத்தகம், மிகச்சிறிய புத்தகம், 40 பக்கம் கூட இல்லை, 36 பக்கம் தான்.
நானும் நிறைய குறிப்புகள் கூட இருக்கு. நான் சுபவி அவர்களுடைய பரம ரசிகன். அவருடைய பேச்சை கேட்பதற்கு தான் நான் இங்கே வந்தேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத ஆச்சரியத்தை கொடுத்தார். சென்ற முறை நான் அவருடைய உரையை கேட்க வரும்போது, ஒரு கவிதை, ஒரு திரைப்படம், ஒரு சிறுகதை என்ற ஒரு தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார் என்றோடனே ஒரு இலக்கிய உரை கேட்கப் போகிறோம் என்று வந்த இடத்துல ஆச்சரியம் என்னவென்றால், அந்த ஒரு கவிதை என்னுடைய கவிதை. காக்கை கோணம் என்ற கவிதையை நான் கூட மனப்பாடமாக சொல்ல முடியாது. இவர் அப்படி மனப்பாடமாக அந்த கவிதையை விளக்கி, இன்றைக்கு அந்த புத்தகம் நீங்க சொன்னதுக்கு பிறகு 100 காப்பி வித்துருச்சு. உலகம் முழுக்க அது அவர் ஒரு நிமிட செய்தி எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிடத்துல ஒருத்தர் வரலாறு சொல்றாரு, ஒருத்தர் தத்துவம் சொல்றாரு. ஒரு நிமிடத்துக்குள்ளார இவ்வளவு சொல்ல முடியுதா? ஒரு நிமிடம் என்பது இவ்வளவு நீளமானதா? அந்த 3 நிமிடம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல ப்ரூஸ்லி, அந்த மாதிரி இங்க. அப்புறம் இன்னொரு என்ன முக்கியமான விஷயம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்கள் கட்சிக்காரர்களாக இருக்கீங்க, நீங்கள் கலைஞரா, பெரியார எல்லாருமே ப்ரூஸ்லி தான். அவங்கெல்லாம் ஒரு ப்ரூஸ்லி. அவங்களுடைய குத்தாவை அடி வாங்கினவனுக்கு தான் தெரியும். அடித்த உங்களுக்கு இல்ல. அப்புறம் அவர் கலைஞரை போன்றவர்கள், பெரியாரை போன்றவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், பெரியார்களையும் கலைஞர்களையும் உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் அதைத்தான் பார்த்தேன். சூர்யா பேசும்போது, விஷன் பேசும்போது நான் பார்த்தது, எதிரில் இருக்கிற மதிவதனியை பார்க்கும்போது நான் அதைத்தான் பார்க்கிறேன். மதிவதனியில நான் பரமரசிகன் சொன்னா ரொம்ப, நான் அப்பப்ப ரீல்ஸ்ல என்ன ரீல்ஸ், அந்த ரீல்ஸ் வர்றது, இந்த ரீல்ஸை பாரு. அதாவது இவர்கள் எல்லாம் வாத திறமையினால் வெல்கிறார்கள் பல பேர் சொல்லுவாங்க. இல்ல, வாதங்களால் வெல்கிறார்கள். இவர்கள் வைக்கிற வாத திறமை என்ன? திறமையெல்லாம் அடுக்கிறதுக்காக அழகா பேசுவதன் மூலமாக அல்ல, அவர்கள்ட்ட உண்மை இருக்கு. அந்த உண்மையை வரிசைப்படுத்தி அழகாக சொல்லுகிற ஆற்றலை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் இவர்களெல்லாம் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். அந்த வேலையை இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். பேராசிரியர் சுபவி அவர்களை எனக்கு 15 ஆண்டுகளாக தெரியும் என்று யார் சொன்னீங்க? மணிகண்டன் எனக்கு 45 ஆண்டுகளாக தெரியும், 40 ஆண்டுகளாக தெரியும் என்ற பெருமையோடு இந்த வாய்ப்பை கொடுத்த தூரிகை பதிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், மணிகண்டனுக்கு இந்த புத்தகத்தை போல பல புத்தகங்களை, ப்ரூஸ்லியை போல, ஜாக்கி சானை போல நிறைய இருக்கு. இந்த புத்தகத்துல நிறைய ஜாக்கி சானை பற்றி ஒண்ணு வருது. ப்ரூஸ்லி ஒரு ஃபைட்ல, சாரி சார், ப்ரூஸ்லி ஒரு ஃபைட்ல ஒருத்தனை ஃபைட்டரை அடிச்சிடாரு. அது தெரியாம மூஞ்சில அடிபட்டுறது, மரக்கட்டையால அடி வாங்கினவன் கீழே விழுந்துட்டான். அவனுக்கு ரத்த காயம்லாம் ஏற்பட்டுருச்சு. இப்போ நாங்கள் ஃபைட்லாம் எடுக்கும்போது அவனுக்கு ஃபைட்டருக்கு சம்பளம் கொடுக்குறோம். அது அவங்களோட வேலை. சில சமயத்தில் விபத்து நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில சாவு கூட நடந்துருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் அதுக்கு ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் தராங்க. ஆனால் இந்த ப்ரூஸ்லி அவன்கிட்ட போய் திருப்பி மன்னிப்பு கேட்கிறார். சாரி, திருப்பி மன்னிப்பு கேட்கிறாரு. அவன் ஒரு காலத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு தற்காப்பு கலை வீரன் ஆயிடுறான், பெரிய நடிகன் ஆயிடுறான். அவன் யாருன்னா ஜாக்கி சான். இந்த செய்தி இதில் வருது. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அவன் வாழ்க்கை தத்துவம் சொல்லும் போது ப்ரூஸ்லி ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்றாரு. தண்ணீரை போல் இருங்கள். மனிதர்களுக்கு அவன் கடைசியாக அவன் சொல்லியிருப்பது தண்ணீரை போல் இருங்கள். நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய கவிதை, நீண்ட கவிதையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நினைவிலிருந்து பேராசிரியரை போல சொல்ல முடியாது. நீரிலிருந்து பிறந்தவனே, ஏன் நீ நீரை போல் இல்லை? நீர் மிகவும் மென்மையாக இருக்கிறது, ஆனால் அதை போல் வலிமையானது எதுவும் இல்லை. நீரை போல் போராடுகிறவனாக இரு. அது அதாவது அது வெற்றி கொள்ளாத எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நீர் வெற்றி கொள்வதற்கு, நீரை போல் தாழ்ந்த இடத்திற்கு செல்வது வேறு எதுவும் இல்லை, அதை போல் உயர்ந்த இடத்திற்கு போவது வேறு எதுவும் இல்லை என்று வரிசையாக நீரை பற்றி, நீரை போல் குளிர்ந்தது ஒன்றும் இல்லை. நீரை வெம்மையாக்கினாலும் மீண்டும் தன்னுடைய குளிர்ச்சிக்கு தானே திரும்பி வந்துவிடும். நீரை போல் சுத்தப்படுத்துகிறவனாக இரு, நீரை போல் தேடப்படுகிறவனாக இரு அப்படின்னு சொல்லி நீரினுடைய குணங்களை எல்லாம் அவர் பட்டியல் போட்டு நீரை போல் இரு என்று அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையில் அந்த வாழ்க்கை தத்துவங்கள் அனைத்தும் இருக்கும். இதை எங்கோ இதெல்லாம் அப்துல் ரஹ்மான் எல்லாம் அவருக்கு கவிஞருக்கு என்ன வேலை? இந்த வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்து உலகத்துக்கு சில தத்துவங்களை சொல்வது. ஆனால் ஒரு தற்காப்பு
கலை வீரன் இந்த வாசகத்தை சொன்னது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த புத்தகம் அதை போல நிறைய இருக்கு. சின்ன புத்தகத்துக்குள்ளார அந்த ஒரு நிமிட செய்தியில் அவ்வளவு செய்தி இருப்பதை போல இந்த 40 பத்த புத்தகத்தில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. 40 ரூபாய் கூட இல்லை, 40 ரூபாய் தான். அவை வாங்கி படியுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.